வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் முதல்ல ஒரு வணக்கம். இன்றைக்கி எந்த மாதிரியான ரிவ்யூ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, த்ரிஷா நடிப்பில் வெளிவந்த பிருந்தா அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் பற்றி தான். இந்த வெப் சீரிஸோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூர்யா மனோஜ். இந்த படத்தோட மியூசிக் யார் பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா சக்திகாந்த் கார்த்திக் வந்து அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் மெயின் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா த்ரிஷா தான். த்ரிஷா வந்து ஒரு எஸ்ஐயா இந்த வெப் சீரிஸில் இருக்காங்க. அவங்களுக்கு கடந்த காலங்கள் வந்து சில விஷயங்கள் ஞாபகம் இருக்காது. ஏன்னா சின்ன வயசில் நடந்து அதுக்கப்புறம் வேறு இடத்துல வந்து வளர்ந்து அவங்க இந்த பொசிஷனுக்கு வந்திருப்பாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வெப் சீரிஸில் வர மாதிரி க்ரைம் த்ரில்லரான கொலைகள் தான். ஒரு கொலையை வந்து ஏரியில் வந்து ஒரு பொணம் கிடச்சிருக்கும். ஸோ அந்த பொணத்தை வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மர்டருன்னு தெரிஞ்சும் த்ரிஷாவோட ஐஆர் ஆஃபீஸர் வந்து இதை க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் த்ரிஷா வந்து இது பற்றிலாம் கவலைப்படாமல் நான் இன்வெஸ்டிகேட் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாமல், அதாவது மேலதிகாரிக்கு தெரியாமல் சில இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு கொலை இல்லை, நிறைய கொலைகள் சம்மந்தப்பட்ட ஒரு சீரியல் கில்லர் அப்படின்ற மாதிரி ஒன்று க்ளூ கிடைக்குது. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஐஆர் ஆஃபீஸராண்ட பர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் ஒரு கேங்காகவே வந்து கண்டுபிடிக்க பார்க்குறாங்க. கண்டுபிடிக்க அடுத்தடுத்து புது புது விஷயங்கள் வந்து கிடைக்கும்போது இந்த கதை வந்து வெப் சீரிஸ் வந்து கிளியராக வந்து போயிட்டே இருக்குது ஒரு கட்டத்துக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா த்ரிஷாவோட ஆக்டிங் இந்த அளவுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் வில்லன் ரோலில் வந்து 2 பேர் இருக்காங்க. ஒருத்தரோட வில்லன் ரோல் வந்து கொஞ்சம் பார்க்க பயங்கரமாக இருக்கும். ஸோ அவர் வந்து ஒரு இடத்துல வந்து எமோஷ்னலாக காமிச்சிருப்பாங்க. அவர் பல கொலைகள் பண்ணியிருந்தாலும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பொம்மைக்காக அழுவும்போது கொடுக்குற மியூசிக்கும் அவர் நடித்த நடிப்புக்கும் ஒரு செகண்ட் கண்ணு கலங்கிடும். ஸோ அந்தளவுக்கு பயங்கரமாக வந்து அவர் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் மெயின் வில்லன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட்டான வில்லன். இந்த ஸ்மார்ட்டான வில்லனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு ரோல் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பெரிய ரோல்லாம் கிடையாது. ஒரு ஸ்மார்ட்டான வில்லனுக்கு எந்த அளவு ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு சீன்ஸ் எதுவும் இல்லை. இந்த வெப் சீரிஸில் வந்து பார்த்திங்கன்னா த்ரிஷா கூட ஆக்ட் பண்ணுற எல்லா போலீஸ் அதிகாரிகளுமே நல்லா நடிச்சிருக்காங்க. அதுதான் இந்த வெப் சீரிஸோட ப்ளஸ் பாயிண்ட். இந்த வெப் சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஓடிடி தளத்தில் வெளிவந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதி சோனி லைவில் வந்து வெளிவந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 எபிசோடு வந்து இந்த வெப் சீரிஸ் வந்து ஒரு எபிசோடாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எபிசோடும் கிட்டத்தட்ட 45 நிமிஷத்துக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா கடந்த காலத்தையும் அதுக்கப்புறம் நிகழ்காலத்தையும் நடந்துக்கிற மாதிரி சில சீக்வன்ஸ் தான் காமிப்பாங்க இந்த எபிசோடு ஃபுல்லாகவே. ஸோ அது இந்த வெப் சீரிஸில் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப மெயினான ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் தாங்க. மியூசிக் வந்து க்ரைம் சீனுக்கு அப்போ வரக்கூடிய மியூசிக்காக இருக்கட்டும், எமோஷ்னல் சீன்ஸுக்கு அப்போ வரக்கூடிய மியூசிக்காக இருக்கட்டும், ஒரு ஸ்டேஜ்லேயும் ஒரு மியூசிக்கும் வந்து பக்காவாக தரமாக போட்டிருக்காங்க சக்திகாந்த் கார்த்திக் அவர்கள். அதுக்கு ஒரு பாராட்டுகள் கண்டிப்பாக சொல்லிடலாம். ஸோ இப்போ வந்து இந்த வெப் சீரிஸ் வந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சோனி லைவில் தாராளமாக போய் பார்க்கலாம். நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா வில்லனை வந்து இப்போது நம்ம யாராவது நம்ம போலீஸாக இருந்தோம்னா வேறு யாராவது கொஞ்சம் டவுட்டாக இருந்ததா, சஸ்பீஷியஸாக இருந்ததுன்னா அவங்களோட ஃபோன் கால்ஸை வந்து ட்ராக் பண்ணுவாங்க. ஆனால் இந்த இதில் வந்து நெகட்டிவாக சொல்லணும்னா ஃபோன் கால்ஸை வந்து ட்ராக் பண்ணுற மாதிரி எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. த்ரிஷா கண்ணில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமராஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா ரயில்வே ஸ்டேஷனில், அந்தமாரி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து கேமராஸ்லாம் வந்து அவங்களுக்கு மட்டும் சிக்கும். அந்த ஏரியாவில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸருக்கு சிக்காமல் இருக்குது. கொஞ்சம் படத்தில் லாஜிக் இடிக்கிற மாதிரி இருந்தது. மற்றபடி நடித்த த்ரிஷாவாக இருக்கட்டும், வில்லன்ஸ் ரோலில் நடித்த வில்லன்ஸ்களாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோலில் வந்து இந்த கதையை எடுத்துகிட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ நீங்களும் வெப் சீரிஸை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்த வெப் சீரிஸில் வந்து இல்லை அடுத்த மூவி ரிவ்யூவில் உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகான்.